guys, நான் தான் உங்கள் மிஸ்டர் எடிட்டிங் ப்ரோ வெர்ஷன் 1.0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எபிசோட் நம்பர் 2 இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே விட்டோமோ அன்றைக்கி 1 மணிக்கு எப்போயோ விட்டேன். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே 2 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வருவோம். ஆர்டர் 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 10 பொருள் அவ்வளோ இருந்து நம்மளுக்கு காசு வருது பார்த்தீங்களா, மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அடுக்கணும் வரை. இப்போ ஒன்று வந்துடும் நியூ டெலிவரி. ஏம்மா ஆப்பிள் அதிச்சிட்டு மெதிச்சிட்டு போகிற அறிவில்லை. சிலதுக்கு ரேட் வைக்கணும், அது வேறு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் போட வரை நம்ம கம்மியாக பொருள் வச்சு இது பண்ணோம், ரேட்டு வேறு வைக்கணும் பார்த்து. அதை நம்ம ரேட்டை பார்க்கணும். ஓகே கைஸ், எல்லா ஆர்டரும் வந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஹலோ கைஸ், இன்னும் ஒரு 3 ஆர்டர் வரணும், 4 ஆர்டர் வரணும். இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ வர்றது எல்லாமே ஷெல்ஃப் ப்ராடக்ட்ஸு. என்கிட்ட இருக்கிறது இப்போ 4 ரோ தான். இப்போ இதை வச்சுட்டேன்னா அடுத்ததுக்கு இடம் இருக்காது. என்ன பண்ணுறது? நான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நான் யோசிக்கவே இல்லை அது ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுறது, சரியான லூஸ். சரி, நான் உங்களுக்கு எல்லா டெலிவரி பாக்ஸ் வச்சோன்னே உங்கள்கிட்ட பார்க்குறேன். ஹலோ கைஸ், ஐ எம் பேக்கு. அந்த 3 ஆர்டர் வந்துருச்சு. டேவும் முடிஞ்சிருச்சு. நான் டே எண்ட் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் ரேட்டையும் மாற்றிட்டேன். ஹலோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பீஸ் வாங்குறாரு. பீஸ் ஒரு ஃப்ளார் வாங்குறாரு, ஒரு இது வாங்குறாரு, டான் அப்படின்னு ஏதோ ஒன்று வாங்குறாரு. அப்புறம் பழத்துக்கு போகிறாரு, பழத்தில் ஏதோ வாங்குறாரு. திருப்பி அதுக்கே போகிறாரு, எதுக்குன்னு தெரில. திருப்பி அதேவா வாங்குறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறது ஒரே இடத்துல இப்படி? நம்மலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு இடத்துல நம்ம வாங்கினது இருந்துச்சுன்னா டப்புன்னு போட்டு போயிடுவோம். இவர் நடந்து நடந்து அவர் காலை தான் உடச்சிக்கிறாரு போல். நம்மகிட்ட 22 புள்ளி எவ்வளவோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டே முடியும் போது நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா? இந்த டே முடியும் போது நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சார் காடா 2.7722 எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் 22 ருப்பீஸ் சென்ஸு தான் எவ்வளோன்னு தெரில. ஆனால் $27 இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்னோடய ப்ராஃபிட்டை பார்க்குறேன். சென்ஸு நான் ஒழுங்காக பார்க்கல. ஸோ என்னால் ப்ராஃபிட் சென்ஸில் சொல்ல முடியாது, சரிங்களா? என்கிட்ட $22 இருந்துச்சு. அதில் இன்றைக்கி டே முடியும் போது நான் இங்கே இருக்க போகிறேன், அவ்வளோதான். அந்த ரோ மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதை அடிக்க வைக்கணும், ஏன்னா ரேட் வைக்கணும் அதுக்கும். ஒரு 3 ரோ காலி பண்ணுங்கடா. 60 ரூபாயா? சரி, 60 காசு. ஹலோ மேடம், ஏன் மேடம் காய்கறி மட்டும் வாங்கியிருக்கீங்க? கொஞ்சம் இது மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போகலாம்ல, குடும்பத்துக்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போகலாம்லே. சார் காசு பணம் துட்டு மணி கொடுங்க. துட்டு மணி கொடுங்க. துட்டு மணி எப்பா.
பை பை மேடம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் முரளி சூப்பர் ஸ்டார். முரளி சூப்பர் மார்க்கெட். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் முரளி சூப்பர் மார்க்கெட். இப்படி சொல்லாம தான் ஆனால் நான் மறந்துடுவேன். மேடம் 3 ரூபா காலி பண்ணுங்க மேடம். அப்படியே அது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் மேடம் இவ்வளோ சேஞ்செலாம் கேட்குறீங்கன்ட்டு? இவ்வளோ சேஞ்செலாம் இல்லை மேடம். சாரி மேடம், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், அதனால தான் எடுத்துக்கிட்டு திருப்பியும். சாரி மேடம், திருப்பி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் மேடம். சாரி மேடம். சாரி மேடம். சாரி சாரி ஜாரி 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 மேடம். ஜாரி 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 ஜிங் 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 ஜிங். அவ்வளோதான் மேடம். க்யூவில் நிற்கிறாங்க மேடம். மேடம் கார்டு சூப்பர் மேடம். நீங்கள் தான் கார்டுன்னு கேட்டால் கார்டு கொடுப்பாங்க மேடம். மேடம் நான் உங்கள்கிட்ட கேஷ் கேட்கல. என்ன மேடம் நீங்கள் போங்க மேடம். இந்த காலத்தில் கேஷ் தான் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த காலத்தில் கேடு தான் மேடம். கார்டு உங்கள் ஒரு ரேக் காலி. 3 2 3 போ. ஜர் 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 செல்லாட்டும். நான் வந்து இப்போ ஆல் ப்ராடக்ட் செல்னு வரும்போது நான் இது பண்ண மாட்டேன் சரிங்களா. ஏன்னா வந்து அப்போ பண்ணனா வந்து அப்போ வந்து இது பண்ணக்கூடாது. இந்த 3 பாக்ஸுமே இன்னும் காலியாகும். அப்போ தான் வந்து நான் ப்ராஃபிட் பார்ப்பேன். இப்போ ப்ராஃபிட் பார்க்க மாட்டேன். மேடம் இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து லாஸ்ட் கஸ்டமராக இருப்பீங்களான்னு தெரில. கைஸ் இந்த மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க லாஸ்ட் கஸ்டமராக கூட இருக்கலாம். ஓ 26 சென்ஸ் கொடுக்கல. இப்போதைக்கு இந்த ஷாப் க்ளோஸ்டு. ஷாப் க்ளோஸ்டாடே. இன்னும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஓப்பன் ப்ளேஸ் கைஸ். நான் இதை ப்ளேஸ் பண்ணி உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். பாய். ஹலோ கைஸ், அடிக்கிட்டோம், ரேட்டும் வச்சுட்டோம். 10 மணி ஆனோம்னு இங்கே டே முடிஞ்சிடும். அது கரெக்டாக வந்து இது முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து டப்புன்னு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வந்து நான் டப்புன்னு வாங்குற மாதிரி இருக்கும். 25 20 50 எடுவேண்ணா. எல்லாமே டேலண்டாக பண்ணணும். யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். 20 20 40 ஆகிடும். 111 94 10 5 4 1 1 1 இதோ நம்பரை போடுற மாதிரி பேசுகிறேன். 38 ஜிங் 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 ஜிங். மேடம் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் போங்க. ஏன் மேடம் கேஷ் கொடுக்க மாட்டிங்களா? கேஷில் வச்சுருக்க மாட்டிங்களோ மேடம்? சாரி, கேஷ்ன்ற பாருங்க, கார்டில் வச்சுருக்க மாட்டிங்களோ? யோ கார்டு கேட்டது இல்லை, ஒன்லி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கடையில் கார்டு மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி. சூப்பர் சார், நீங்கள் தான் சூப்பர் சார். அவங்கள சார் நீங்கள் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கு. போயா, ஜென்டில்மேன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், காலை கொடுத்துட்டு போகிறேன். நான் ஒரு ஷெல்ஃப் வாங்க போகிறேன். ஒரு ஷெல்ஃப் வாங்க போகிறேன்டா. டேய் எப்பா சரி, ஒரு ஷெல்ஃப் வாங்கலாம். ஜிங் ஜிங் ஜிங். மேடம் சாரி மேடம், சாரி மேடம், சாரி சாரி
சாரி மேடம். என்னோட சிறிது தவறினால் நீங்கள் வந்து உங்களில் இழப்பை ஏற்படுத்தியுள்ளீர்கள். மேடம் பை மேடம். சார் அப்படியே என்ன மொத்தத்தையும் வலிச்சுட்டு போக வேண்டியதானே சார்? சார் டே வேற முடிய போகுது. அந்த ப்ரெட்டு மட்டும் செல் ஆகிடுமோ? 7 டே முடிகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செல் ஆயிடுச்சு கைஸ். அப்பா 79 all products are sold. Oh my god. எங்க 22 இருந்து எங்க வந்திருக்கோம்? க்ளோஸு பார்த்துக்கோங்க. நம்ம 22 பாயிண்ட் எவ்வளோன்னு தெரில. நீங்கள் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் பார்க்கல. அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டுங்க. ஆனால் இந்த ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இழப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா வந்து ஒரு ஃபர்னிச்சரில் வந்து போய் ஷெல்ஃபை வாங்கிட்டேன்னா 200 ரூபா போயிடும். சரி எவ்வா நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால கொசு கடிக்கிது. ஆவா நான் ஒரு ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணுறேன். ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் 11 ப்ராடக்ட்ஸ்னு வரும். ஏன்னா வந்து பைங்க இங்கே பாருங்க. குப்பை வேறு எங்கேயாவது குப்பை இருக்கா? இதை வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் ரேக் வந்து எங்கே இருக்கணும்னா வெளியில் வெஜிடபிள் ரேக் இருந்த இடத்துல இருக்கட்டும். வெஜிடபிள் ரேக்கு இருந்த இடத்துல இருக்கட்டும். வேறு பிளேஸ் ஓகே. வெஜிடபிள் ரேக் இருந்த இடத்துல இருக்கட்டும். நீ இங்கே வா. நீ தான் வரணும் இங்கே இப்போதைக்கு. ஓகே ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கட்டும். அந்த வந்து நம்ம புதுசாக வாங்கினோம்ல அந்த ஷெல்ஃப் நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம், டே ஏன்டா வந்து அந்த பெரிய ஷெல்ஃப் வாங்கினேன், இந்த சின்ன ஷெல்ஃபே வாங்கி ஸ்மால் ஷெல்ஃபே வாங்கியிருக்கலாம். அது 150 ரூபா தானே. 50 ரூபா தானேங்க டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதானே டிஃப்ரெண்ட்டு. இது கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லை. ஐயோ ஓகே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது வந்து இந்த ஷெல்ஃப் ஆர்டர் தான். டேப் டு பிக்கப் ஓப்பன் பண்ணனா ஒரு ஷெல்ஃபுங்க. அடச்சி என்னடா இது? எப்போ என்னடா இவ்வளோ ஆர்டர் வந்து தமுக்குடின்னு விழுது. நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். பாய். ஹலோ கைஸ், நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சா, வந்து கொஞ்சம் பொருள் வாங்கிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1 ரூபா. 1 ரூபாய் 7 காசு இருக்கு. 1 ரூபாய் 7 காசு இருக்கு. ஓகே நம்ம ஷாப் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டு இந்த டே முடியும் போது நான் வந்து இந்த வீடியோவையும் முடிச்சிடுவேன். இந்த டப்புன்னு வந்து இது பண்ணிடலாம். அப்புறம் யார் வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு டேட் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டேட் வந்து ஜூன் 3 காலைல நடந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024ல் என்னாச்சுன்னா இந்தியா vs ஒமான்ல அந்த மேட்ச் யார் பார்க்கலையோ தெரில. அந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போச்சு.
சூப்பர் ஓவர் த்ரில்லராக மாறின மேட்ச் அது. செம்ம மேட்சுங்க. ஆனால் அது அந்த ரன் அவுட் மட்டும் பண்ணியிருந்தானா அது ஒமானோட வெற்றியாக தான் இருந்திருக்கும். பட் அந்த பண்ண ஒரு சிறிது தவறினால் அவங்க அந்த மேட்சையே இழந்தாங்க. சரி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து முடிஞ்சது நடந்துருச்சு, அவ்வளோதான். நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, உங்களுக்குலாம் பில்லு போட்டு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அப்புறம் காய்ஸ் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த டே முடிஞ்சோடனே ப்ராஃபிட் சொல்கிறேன். அண்ட் அவர் லாஸ்ட் கஸ்டமர். இதுக்கு மேலே வராது, ஏன்னா டே எண்டாக போகுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ மேடம். இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ நேரம் இங்கே இருந்ததுனால என்ன இருக்குன்னா இங்கே குப்பை ஆயிடுச்சு. ஓகே, இந்த குப்பையை நான் க்ளீன் பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஹலோ கைஸ், இந்த டேயில் நம்மளுக்கு ₹1.07 தான் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட 1580 காசு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.